விக்கிரவாண்டிங்கர் ஒரு பணநாயகத்தினால ஜெயிச்சிருக்காங்க சார். மக்களை ஜனநாயக முறையில ஓட்டு போட விடாம பட்டியல அடைச்சு ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அவர்கள் கிளைம் பண்றதுக்கு அருகதையற்றவர். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஈரோடு கிழக்குல பண்ணாங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டியில் பெருந்தகை அவர்களுடைய கையாளாகத்தை தலைவர் தெளிவா சொன்னார். சார், நீங்க ரவுடி, ஒரு கட்சியினுடைய ஆபீஸ் அடிச்சு உடைச்சிட்டு அந்த ஆபீஸுடைய தலைவரா பாத்தீங்க சார். மகிழ்நன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பெரிய கடுமையான உழைப்புக்கு பிறகு விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு வந்திருக்கு. அந்த தேர்தலை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? சார், இது விக்கிரவாண்டிங்கர் ஒரு பணநாயகத்தினால ஜெயிச்சிருக்காங்க சார். மக்களை ஜனநாயக முறையில ஓட்டு போட விடாம பட்டியல அடைச்சு ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பிரியாணி போட்டு உதயநிதி படத்தை போட்டு வெளியில வரும்போது ஒரு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அவங்கள அதாவது மூலச்செலவை செஞ்சு ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வெற்றிங்கிறது தமிழக வரலாற்றுல ஒரு வெட்கக்கேடானது சார். இப்படி ஒரு வெற்றிங்கிறது சொல்லிக்கவே கூச்சப்படணும். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறாரு. எதுக்காக ஸ்வீட் கொடுக்குறார் சார்? ஜூலை 1ஆம் தேதியிலிருந்தே மின் கட்டணத்தை ஏத்தணும். அப்ப ஏன் ஏத்தாம இன்னைக்கு இந்த வின்னிங்க்கு அப்புறம், விக்கிரவாண்டி வின்னிங்க்கு அப்புறம் ஏன் ஏத்துறார்? இதுல இருந்தே தெரியல அவருடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. அவருக்கு தேவை என்ன தெரியுங்களா? வெற்றி பெறணும், ஆட்சியில் இருக்கணும். இதுதானே தவிர மக்களை பத்தி எந்த விதமான சிந்தனை கிடையாது. நீங்க பண்றதா இருந்தா ஜூலை 1ஆம் தேதியே பண்ணி காமிச்சிருக்கணும்ல. அதுதானே ஒரு திறமையான ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு அழகு. இப்ப ஓட்டுக்காக தானே நீங்க அரசியல் பண்றீங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே நீங்க அறிவிக்கிறீங்கல்ல. அப்ப இது எதை காட்டுது? இந்த தலைவர் இவருடைய எண்ணம் என்னன்னா பதவி வேணும், பதவி வேணும், பதவி பதவி பதவி. அதனால இவர் குடும்பம் வாழணும். அதை தவிர வேற ஒண்ணுமே மக்களுடைய நலன்ல ஒரு துளி கூட அக்கறை கிடையாது. அப்படி இருந்ததுதான் 30 அமைச்சர் போட்டிருப்பாரா? தெருவுக்கு தெருவு சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் தீக்கிறதுக்கு தான் அமைச்சர் போட்டிருக்கிறோம். அந்த அமைச்சர்களுடைய துறையில எந்த ஒரு வேலையாவது நடக்குதா? ஒரு ஃபைல் கொடுத்தோம்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகுது, மூவ் ஆகுது. இப்படிப்பட்ட நிலைமையில விக்கிரவாண்டியில கொண்டு போய் 30 அமைச்சர்களை கொண்டு போய் போட்டுக்கிட்டா என்ன நடக்கும் சார்? இது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோத வெற்றி சார். இது பணநாயகத்தினால வெற்ற வெற்றி. இதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிளைம் பண்றதுக்கு அருகதையற்றவர். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஈரோடு கிழக்குல பண்ணாங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டியில பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்படணும், வேதனைப்படணும் சார். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இதை பார்த்து பதறி போய் கிடக்குறாங்க. என்ன நடக்குது இது தமிழ்நாட்டுல? அதனால இந்த வெற்றிக்காக எல்லாம் கொண்டாடுற அளவுக்குல தகுதியற்ற கட்சி திமுக. தேர்தல் முடிஞ்ச உடனே மின்கட்டணம் ஏற்றிருக்காங்க. அதுக்கான அவங்க சொல்லக்கூடிய காரணம் மத்திய அரசுக்கு மானியம் தரலன்ற மாதிரி ஒரு சப்பக்கட்டை கட்டுறாங்க. இதுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த மாநிலத்தினுடைய மின்கட்டணம் இருக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்கு? இது உண்மையிலேயே மத்திய அரசு தான் இதுக்கான முழு பூசணிக்காய சூத்துல மறைச்சக்கிற மாதிரி. இவங்களுக்கு உண்மையாலுமே மத்திய அரசாங்கம் தான் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு இருந்ததுன்னா ஜூலை 1ஆம் தேதி அறிவிக்க வேண்டியதானே சார்? ஜூலை 1ஆம் தேதி சொல்லணும்ல. நீங்க தைரியமான ஆளா இருந்தா ஜூலை 1ஆம் தேதியை மத்திய அரசாங்கம் சொல்லிக்கிறாங்க, அதனால நாங்க விலை உயர்த்தணும்னு பண்ணிருக்கலாம்ல. ஏன் விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் சார்? மத்திய அரசாங்கம் எந்த இடத்துலையும் மின் கட்டண உயர்வை ஏத்துங்கன்னு சொல்ல கிடையாது. புரியுங்களா? நீங்க தான் இந்த இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலம் அல்ல. அப்ப நீங்க மத்த மாநிலங்களை பாருங்கன்னு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாதுல்ல சார். ஏற்கனவே ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய வரியை உயர்த்தியாச்சு, குடிநீர் கட்டணத்தை உயர்த்தியாச்சு, சரிங்களா? ரோட் டாக்ஸ், வண்டி எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி டாக்ஸ், அதை உயர்த்திட்டீங்க. சொத்து வரி உயர்த்தியாச்சு, பால் விலை, குழந்தை குடிக்கூடிய பாலுடைய விலை உயர்த்தியாச்சு, அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை திருடியாச்சு, சரிங்களா? இப்படி பேருந்து கட்டணத்தை உயர்த்தியாச்சு. சொத்து பதிவு பண்ண போற பாருங்க, பத்திர கட்டணத்தை உயர்த்தியாச்சு. இது எல்லாம் தாண்டி 3 முறை இந்த மின் கட்டணம் உயர்த்தி இருக்காங்க.
இதுக்கு சப்பக்கட்டா மத்திய அரசாங்கத்தை சொல்றாங்க. நீங்க தான் வந்து இந்தியாவுக்கே முன்னோடி இல்ல, நீங்க தான் திராவிட மாடல்ல, அது ஒன்றிய அரசாங்கம் தானே. ஒன்றிய அரசாங்கத்துக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாமா? நீங்க என்னப்பா சொல்றது? நாங்க ஏற்க மாட்டோம், நாங்க இப்படிதான் இன்னும் விலை குறைச்சு காமிக்கிற மாதிரி குறைச்சு காமிச்சிருக்கணும்ல. அதுதானே சார் நீங்க எதிர்த்து தானே நினைக்கிறீங்க, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தான் நினைக்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கையா நாங்க வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கறத செய்ய மாட்டோம், அப்புறம் இதுக்கு மட்டும் என்ன நொண்ண வேண்டி கிடக்குன்னு கேட்கறேன் நான். நீங்க எது எகைன்ஸ்ட் பண்ணி நிக்கணும், நாங்க பண்ண மாட்டோம், நீங்க என்ன ஏத்த சொல்றது? நான் 2 ரூபாய் இறக்கி காமிக்கிற பாருங்க சொல்லியிருக்கணும் சார். இந்த போன அதிமுக அரசாங்கம் இந்த தமிழகத்தை விட்டு போகும்போது இருந்த கரண்டுடைய விலைப்பட்டியல் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் 7 பைசா சார். இன்னைக்கு 4 ரூபாய் 67 பைசா வருது ஒரு யூனிட்டுடைய விலை. ஒரு சராசரியா 4 ரூபாய்க்கு மேல வருது. அப்போ இந்த கரண்ட் பில்லுடைய ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 100 மடங்கு ஏறிடுச்சு, 100 மடங்கு விலை ஏற்றிருக்காங்க. சராசரியா கணக்கு போட்டு பார்த்தோம்னா 100 மடங்கு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் பில் கட்டினவங்க 500 யூனிட் கட்டினவங்க வந்து 1130 ரூபா கட்டினாங்கன்னா, இன்னைக்கு 500 யூனிட் கட்டுறவங்க பாத்தீங்கன்னா 1834 ரூபா கட்டுறான். 704 ரூபா 710 ரூபா அந்த ரேஞ்ச் அதிகமாயிருக்கு. இந்த 500 யூனிட்டுக்கு 60% மேல வருது. இது 1000 யூனிட்டுக்கு மேல போகும்போது ஆல்மோஸ்ட் 120-130% மேல வந்துடும். இது எல்லாம் தாண்டி இவர் காணொலியில வந்து சாக்கடிக்கும் மின்சாரம், சம்சாராத மின்சாரத்து வர மாதிரி பெரிய டைலாக் எல்லாம் பேசினார். நாங்க வந்தோம்னா மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை குறைத்து கணக்கெடுத்து உங்களுடைய மின் கட்டண உயர்வை வந்து தள்ளுபடி ரொம்ப குறைவா கொண்டு வந்துருவோம். பாருங்க, நானே உதாரணம் காட்டுறேன். எங்கிட்டே 2-3 பில் இருக்கு. மின் கட்டண உயர்வுல எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க. மின் கட்டணத்தை அந்த ரீடிங்ல எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு இந்த அரசாங்கம் வந்து பணத்தை உங்ககிட்ட இருந்து புடுங்குறாங்க பாருங்கன்னு காணொலியில வீரவசனம் எல்லாம் பேசினார் சார். சிவாஜி கணேசனே மிஞ்சிட்டார் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு எங்க போனார்? அந்த வீரவசனம் பேசின சிவாஜி கணேசன் ஸ்டாலின் எங்க சார் வீரவசனம் பேசினவர்? இன்னைக்கு இதுக்கு மத்திய அரசாங்கங்கிற வெக்கப்படணும் சார். இவங்களா திறனற்ற அரசாங்கம். இதுக்கு மாத்த வேண்டியது வந்து இவங்களுடைய திறனற்ற திறமையினால மாத்த வேண்டியது இவங்களை தான் மாத்தணும். இவங்க வந்து இப்படியே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட பார்த்திருப்பீங்க, ஒட்டுமொத்த IPS அதிகாரிகளையே நாங்கள் மாற்றிக்கிட்டோம்னு ஒரு பத்திரிகையில பார்த்துட்டாங்க. நேற்று வந்தது, ஜியோ பாஸ் பண்ணாங்க, இந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பத்திரிகையில போட்டிருந்தாங்க. சார், அதிகாரிகளை மாற்றி எந்த பிரயோஜனம் கிடையாது. அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள், அவங்க எங்க இருந்தாலும் வேலை செய்வாங்க. வேலை செய்ய விடாம பண்றது இவங்க. மாற்ற வேண்டியது அதிகாரிகள். இவங்க மாறணும். இவங்க மாறலன்னா மக்கள் இவங்களை மாத்தணும். அப்பதான் இந்த தமிழ்நாடு உட்படும். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி கடந்த வருடத்துல மட்டும் 65,000 கோடி ரூபாய்க்கு கரண்ட வந்து தனியார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க சார். அதுல வந்து மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,500 கோடி ரூபாய்க்கு சராசரியா வாங்குறாங்க. கரண்ட வந்து ஏன் வெளியில வாங்கணும் சார்? குஜராத் எதுக்கு எடுத்தாலும் குஜராத்தை பார்த்தீர்களா, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீர்களான்னு வீரவசனம் பேசுறவங்க குஜராத்ல அந்த நர்மதா ரிவருக்கு மேல சோலார் பேனலை போட்டு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. பவர் மேனுபேக்சரிங் பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய கிரில்ல கொடுத்து நிறைய பணத்தை வந்து பவருக்கு வந்து அங்கதான் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு குஜராத் அதனுடைய வளர்ச்சியை நோக்கி போகுது பாருங்க. 2 விதமான வளர்ச்சி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, நீங்க அந்த நர்மதா ரிவர் மேல வந்து மொத்தமா சோலார் பேனல் போடும்போது ஒண்ணு நம்மளுக்கு சூரிய ஒளியிலிருந்து மூலமா வந்து சோலார் மூலமா நம்மளுக்கு பவர் கிடைச்சிருக்கு. 2வது, அந்த நர்மதா ரிவர்ல இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாகாம தடுக்கப்படுது. சார், எவ்வளவு ஒரு அற்புதமான திட்டம் சார். ஏன் இங்க செய்ய மாட்டேங்கிறானுங்க சார்? இவங்களுக்கு மண்ணல்றதானே சார் வேலை. ஆத்துல தண்ணியே வரக்கலாமே, அதான பண்ணி வச்சிருக்கானுங்க. தண்ணி விட்டா மண்ணெல்ல முடியாது. அதனாலதான் கர்நாடகாட்ட சொல்லி தண்ணி விடாதீங்கிறாங்க. விடாது இருக்கும் போதெல்லாம் போய் மண் அள்ளி பூரா வித்து போடுறானு. சரிங்களா? மொத்த மாஃபியா கும்பலும், மணல் அள்ளுற மாஃபியா கும்பலும் திமுக. அதனால இவங்க எப்படி அதை செய்வாங்க? குஜராத்தை பார், உத்தரப்பிரதேசத்தை பார், பீகாரை பாருன்னு வீரவாசனம் பேசுறவங்க அங்கெல்லாம் போய் பாருங்க. சோலார் பேனல்ல போட்டு எவ்வளவு அழகா வண்டி ஓடுதுன்னு சார். ஆட்டோ எல்லாம் வாரணாசியில எலக்ட்ரிக்கல் ஆட்டோ, எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆட்டோ, கிரீன் ஆட்டோஸ். ஒரு பிரச்சனையும் கிடையாது, பொல்யூஷனே கிடையாது. ஆனா இங்க அப்படியா இருக்கு? இங்க வந்து எங்க தலைவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மெகாவாட் வாங்கணும்னு ஒரு நிறுவனம் போய் கேட்டா 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். லட்சம். வீட்டுக்கு மேல நாங்க ஒரு 2 சோலார் பேனல் போட்டுக்கிறோம் சார்.
பர்மிஷன் கொடுங்க சார் அப்படின்னா 5000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. லஞ்ச லாவண்யத்துல ஊறி கிடக்குறாங்க. இதுக்கு முழு முதல் காரணம் இந்த அரசாங்கம். இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். இந்த திறனற்ற அரசாங்கத்தை தலைமையேற்றி நடத்துறது ஒரு திறனற்ற முதலமைச்சர். அதனாலதான் இவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கு. சரி, என்ன வேணும் சார்? அதாவது எரியற வீட்டுல குடுங்கறதெல்லாம் லாபம் வாங்கல, அந்த மாதிரி சார் இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து வரிசையாக இவங்க சொன்னதை விட அதிகப்படியான விலைவாசி ஏற்றிருக்காங்க. எல்லாமே குறைப்பண்ணாங்க. நாங்க வந்தோம்னா சொத்து வரி குறையினாங்க, நகை கடன் எல்லாம் தள்ளுபடினாங்க, மின் கட்டணம் மாசம் ரீடிங் எடுத்து குறைப்பண்ணாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப எல்லாம் ஜட்டு வேகத்துல நம்ம உயர்த்தி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் இதுக்கு நடுவுல தினமும் ஒரு ஒரு கொலைன்ற மாதிரி தமிழகத்துல மாறி போயிருக்கு சார். சட்டம் ஒழுங்கு சரியா பராமரிக்கப்படுகிறதா, இல்ல சட்டம் ஒழுங்கு பராமரிக்க முடியாத அளவுக்கு சட்டத்தினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கா திமுக அரசுல? ஒரு பக்கம் சார் விலைவாசி உயர்வு சார் நம்ம பார்த்தோம். இது விலைவாசி உயர்வுங்கிறது செயற்கையா உருவாக்கப்படுறது. அரசாங்கத்தினால மக்கள் மேல செயற்கையா உருவாக்கப்படுறது. பால் விலை ஏத்துறதுல இருந்து, சொத்து வரி உயர்த்துறதுல இருந்து, நம்மளுடைய கரண்ட் பில் ஏத்துறதுல இருந்து, இது எல்லாமே ஒரு பக்கம் செயற்கையாக இந்த அரசாங்கம் மக்களின் மீது விதிக்கிறாங்க, அதாவது திணிக்கிறாங்க. நீங்க கட்டித்தாகணும், சுரண்டாங்க மக்கள் கிட்ட இருந்து. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல இறங்குறதுக்கே பயமா இருக்கு சார். இறங்கி ரோட்ல இறங்கி வேலைக்கு போனா தானே சார் இதெல்லாம் நம்ம கட்ட முடியும். இன்னொரு பக்கம் இறங்குறதுக்கே பயமா இருக்கு. கூலிப்படை எப்ப வெட்டுவான்னு தெரிய மாட்டேங்குது சார். அவன்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ டூர் வர்ற மாதிரி வர்றான் சார். ஹாயா ஒரு SUV கார்ல ஹாயா அழகா வெட்டிட்டு போயிட்டே இருக்கிறான் சார். அவன்லாம் பாத்தீங்கன்னா பயப்படுற மாதிரியே தெரியறான். நீங்க இங்க ஒரு இவரை மாத்துனீங்க, சிட்டி கமிஷனர் மாத்துனீங்க, அருண் ஒருத்தர் போட்டீங்க. அவர் ஒரு அடுத்த நாள் காலையில ஒரு என்கவுண்டர் பண்றாரு. திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்றாரு. சரி, என்கவுண்டர் பண்ணோடனே கொலையெல்லாம் அப்படியே அடங்கி போயிட்டாங்க. ரவுடிகளா பயந்து நடிக்கிட்டாங்களா சார்? அடுத்த நாள் காலையில மதுரையில PTR வீட்டுக்கு முன்னாடி, அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி அங்க பந்தோபஸ்தே இருக்க மாட்டாங்களா சார்? எவ்வளவு காவலர்கள் இருப்பாங்க ஒரு அமைச்சர் வீட்டு முன்னாடி. அந்த வீட்டுல இருந்து 50 மீட்டர் தூரத்துல நாம் தமிழருடைய கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியன் வெட்டி கொள்றாங்க பட்ட பகல். யோசிச்சு பாருங்க சார், ரவுடிகளுக்குள்ள எங்க சார் பயம் இருக்கு? ஏன்னா சார் அரசாங்கமே ரவுடி மாதிரி நடந்தா ரவுடிகளுக்குள்ள எப்படி பயம் வரும் சார்? ரவுடி இது யார் ஏவி விட்டுருப்பா சார்? இது ஒட்டுமொத்த கும்பலும் திமுக கும்பல். திமுக இருக்கக்கூடியவங்க தான் இந்த வேலையை பாக்குறாங்க. இதனால என்ன ஆகுது? மக்கள் ரோட்ல இறங்கி நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப என்கவுண்டர் ஏன் சார் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? சார் அவனே சரண்டர் ஆயிட்டான். நாங்க தான் பண்ணணும், நாங்க தான் இதுக்கு காரணம்னு அரெஸ்ட் சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆகிறவனே நீங்க கூட்டிட்டு போகும்போது கை விலங்கு விட்டு கூட்டிட்டு போவீங்க. அது எப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க? மணல் கூட்டிட்டு போறீங்க. இயற்கை உபாதை எங்க வந்துருது உங்களுக்கு? நம்ம போற வழியிலேயே வந்துருது. அங்க இறங்குனா அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து ரெட்டேரியில இருந்து சைவ வில்லேஜ், அதாவது அவரை சுட்டு கொள்ளக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சைவ வில்லேஜ் அப்படிங்கிறாங்க. அந்த சைவ வில்லேஜுக்கு 6 கிலோமீட்டர் தூரம் இருக்கு சரிங்களா? இவங்க 5:30 மணிக்கே கூட்டிட்டு போறாங்க. ஆனா சிறையினுடைய அந்த ரூல்ஸின் பிரகாரம் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு முன்னாடி எந்த கைதியும் வெளியில விட மாட்டாங்க. 5:30 மணிக்கு இவங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷல் பெர்மிஷன் யார் கொடுத்தா சார்? அப்ப திருவேங்கடத்தை மட்டும் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொல்ல வேண்டியதுன்னா என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். அப்ப அந்த 6 கிலோமீட்டர் தூரம் அவன் ஓடியே போனானா சார் அது எப்படி ஓடுவான் சொல்லுங்க? நீங்க எவ்வளவு போலீஸ் பாதுகாப்போடு போயிருப்பீங்க, அவரை கூட்டிட்டு போயிருப்பீங்க. ஒரு முக்கியமான கொலை கேஸ் இது. அது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய முக்கியமான குற்றவாளி. இதுல 11 பேர்ல 3 பேர் திமுகவுடைய தொடர்புடையவர்கள். சீனிவாசன், கலை, இன்னொருத்தர் சதீஷ். இந்த 3 பேரும் அதனுடைய தொடர்பு. வழக்கறிஞர் அருளும் திமுகவுடைய தொடர்புடையவர் தான் சார் சொல்றாங்க. அவரும் திமுக தொடர்புடையன்னு வச்சுங்க. இப்போ நீங்க சொல்ற பிறகு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திருவேங்கடத்தை மட்டும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். ஏன்னா எனக்கு என்னன்னா மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா திருவேங்கடம் அப்ரூவலாக மாறிவிட்டார். அவர் யார் பண்ணுனாங்கன்னு யார் சொன்னாங்க அப்படிங்கிறது மூளையாக யார் செயல்பட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அதனால இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அப்ப இது எதை நோக்கி சார் போகுது? இந்த அரசாங்கம் தன்னை பாதுகாத்துக்கொள்ள ஒரு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. மக்களை பாதுகாத்துக்கிறதுனால
மக்களை பாதுகாக்கிற மாதிரினா மதுரையில் கொலை நடந்திருக்குமா? மதுரையில் கொலை நடந்திருக்குமா சார்? அதுதான் இங்க பிரச்சனை. மக்களை பாதுகாக்கிறதுல இல்ல. அருண் அவர்களை ஏன் மாத்தினாங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுங்களா உங்களுக்கு? ஏற்கனவே இருந்த அவர் அந்த சிட்டி கமிஷனை மாத்திட்டு அர்ஜென்டா இவரை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு சார். எங்க தலைவர் தெளிவா சொன்னார், நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை மாத்தினா மட்டும் இது எதுவும் நடந்துறாரு. நீங்க மாறணும். நீங்க மாறாம இது எதுவுமே நடக்க போறது இல்லையா? என்ன மாறிடும்? காவல்துறை அதிகாரிகள் சிறப்பான அதிகாரிகள், அவங்க சிறப்பா செயல்படுவாங்க. ஆனா அவங்களை தன்னிச்சையா விடணும். விட மாட்டீங்க. உடனே ஒரு போன் பண்ணுவீங்க, இவர் அரெஸ்ட் பண்ணுவீங்க, இந்த கேஸ் எப்படியாவது முடியுங்கன்னு சொல்லுவீங்க. அப்படித்தான் ப்ரெஷர் பண்ணுவீங்க. ஆனா இந்த கேஸை முழுமையாக சிபிஐ வசம் ஒப்படைத்தால் மட்டும்தான் இது தெல்ல தெளிவா வரும். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த 10 நாள்ல மட்டும் 30க்கு மேற்பட்ட கொலைகள். குறைஞ்சபட்சம் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி இப்ப இந்த குறுகிய காலத்துல மட்டும் 139 கொலைகள் நடந்தது. இதோட சேர்த்து 140 கொலைகள். அப்ப எதை நோக்கி இந்த தமிழகம் நடை போட்டு இருக்கு சார்? இதுதான் திராவிட கேட்கிறேன். மக்களை திசை திருப்பத்துக்காக இந்த மாதிரி தொடர்ற பிரச்சனைகளை கண்டு காணாமல் இருக்காங்களா சார்? ஏன்னா இது காவல்துறைக்கும் தலைவலி தானே சார். தினம் ஒரு பிரச்சனை போது அவங்க கேரளையும் அது ஒரு கரும்புலி மாதிரி தானே சார். காவல்துறை என்ன சார் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க? மேல இருக்கிற அதிகாரிகளோ மேல இருக்கிற இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இவங்களை ஒரு ப்ரெஷர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? எப்படி செயல்படுவாங்கன்னு கேட்கிறேன் சார். அவங்க பாவம் சார். நீங்க அவங்க செய்ய மாட்டான்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவாங்க, இல்லைன்னா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துவாங்க. அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையா சார்? அவங்களுடைய வாழ்க்கை முறையை நினைச்சு பாருங்க, எவ்வளவு பயம் சார் அவங்களுக்கு. வெளியில பார்த்தா வீறு நட போட்டு நடக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ப்ரெஷர் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும்? ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் நடக்கும்போது இது எவனையா பிடிச்சி உள்ள போடுன்னு தானே சொல்லுவாங்க. இது எப்படியாவது முதல்ல ஆஃப் பண்ணணும். ஏன்னா யாரும் பேசக்கூடாதீங்க, எல்லாத்தையும் மட்டும் ஆஃப் பண்ணணும். அதனால இது முழுக்க சார் இந்த திமுகவினுடைய கையாளகத்தனத்தை தான் காட்டுது. இது இந்த ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக்கொண்டது. கனிமொழி அக்கா பொறுப்பேற்றுக்கணும், சரிங்களா? ஏன்னா கனிமொழி அக்கா தான் இங்க விதவைகள் அதிகம்னாங்க. இந்த மாதிரி வெட்டி கொள்ளும் போது அவங்க மனைவியெல்லாம் என்ன சார் அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாங்க? குழந்தை குட்டிகள்லாம் வச்சுக்கிட்டு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் விதவை ஆகலையா? ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில 65 பேர், அதுக்கெல்லாம் விதவை ஆகலையா? என்ன மாதிரியான இவங்களுடைய பதவி நெய் பிடிச்சு அலையிறாங்கன்னு பாருங்க. எதுக்குமே கள்ளக்குறிச்சி சம்பவத்தை ஒரு பெரிய பரபரப்புக்கு அப்புறம் தானே சார் இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. இது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தலையா சார்? சார் இது சார் ஒவ்வொன்றும் வரிசையா நடக்குது. இப்ப பாருங்க கையாளாங்கத்தனது எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. ஒரு பக்கம் கள்ளச்சாராய மரணங்கள், ஒரு பக்கம் கூலிப்படை ஏவி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொல்லப்படுறார். ஒரு நிர்வாகி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டி கொல்லப்படுறார். சேலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகி, திருநெல்வேலியில பாஜக நிர்வாகி, இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் வெட்டி கொல்லப்படுறார். இப்படி எரிச்சு கொல்லப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கொலைகள் அரசியல் கொலைகளாவே நடக்குது. இதுதான் ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்குது மக்கள் கிட்ட. அரசியல் கட்சி தலைவர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும்னு கேட்கிறேன். எங்க தலைவர் அழகா சொல்லியிருக்காரு, அது ஒவ்வொரு தடவையும் ஆணித்தரமா சொல்றாரு, நீங்க சட்டம் ஒழுங்க காவல்துறை கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பாத்துக்குவாங்க, அதுல யாரும் தலையிடாதீங்கிறார். இன்னைக்கு அப்படி பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு கொலை நகரமா மாறிடுமா சார் தலைநகரம்? இன்னைக்கு சென்னை, இப்ப மதுரை, சென்னைக்கு அடுத்தபடியா மதுரையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்பவாது விழிச்சுக்கணும் சார். இப்பவாது முதலமைச்சர் விழிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கெல்லாம் பார்க்கணும். என்கவுண்டர் மட்டும் ஒரு தீர்வு கிடையாது. இதுக்கு மூளையா செயல்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணணும், அவங்களே என்கவுண்டர் பண்ணணும். இதுக்கு மூளையா செயல்படுறாங்க பாருங்க, அவங்கள என்கவுண்டர் பண்ணணும். அப்பதான் இது அந்த ஸ்லீப்பர் செல்லுகளை எல்லாம் என்கவுண்டர் பண்ணினாதான் இந்த கொலை தொடர்ச்சியா நடக்கிறது நிற்கும் சார். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நிப்பாட்டவே முடியாது. யாருக்கு நினைச்சாலும் நிப்பாட்ட முடியாது சார். இறுதியா ஒரு கேள்வி சார். ஒரு அரசியல்ல இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பு, 2 பெரிய தலைவர்கள் தனித்தனியாவே பேசிக்கிற ஒரு நிலைமையா இருக்கு. நான் யார சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது நல்ல அரசியல் ஆரோக்கியமான ஒரு விஷயமா அல்லது தன் மீதான குற்றத்தை திசை திருப்புறாங்களா சார்? சார் இது முழுக்க சார் செல்வ பெருந்தகை அவர்களுடைய கையாளாகத்தை காட்டுது சார். தலைவர் தெளிவா சொன்னார் சார், நீங்க ரவுடி ஒரு கட்சியினுடைய ஆபீஸ் அடிச்சு உடைச்சிட்டு அந்த ஆபீஸுடைய தலைவராக உட்காந்துருக்கீங்க.
சார் ஒரு மாநில தலைவருக்கு ஒரு 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 நிர்வாக திறமை இருக்கணும் சார். ஒரு மாநில தலைவர்னா அவர் இப்படித்தான் இருக்கணுங்கிறத எங்க தலைவர் வந்து தெளிவா வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அவர் ஒரு நல்லவரா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் சார் அவரு. அவரை வந்து அந்த கட்சி ஆபீஸவே அடிச்சு உடைச்ச வரைவே அந்த இடத்துல ஒரு தலைவரா கொண்டு போய் வச்சீங்கன்னா அதுவே ஒத்துக்க மாட்டேங்கிறார் பாருங்க எங்க தலைவர். சார் எதிர்கட்சி சார். புரியுதுங்களா? எங்களுக்கு நேர் கொள்கை கொண்ட கட்சி சார் அது. யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சி எதிர் கொள்கையை கொண்ட கட்சி சார் அது. அந்த கட்சியினுடைய தலைவருக்கு கூட ஒரு தகுதி வேணும்னு நினைக்கிறாரு எங்க தலைவர். அப்ப அதுல பாருங்க எவ்வளவு பாருங்க. தியாகி சத்தியமூர்த்தி பொறுப்பு இருந்த அடிச்சு உடைச்சிட்டு அவனுடைய தலைவரா உட்கார்றாரு அப்படின்னா அந்த கட்சி இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கு பாருங்க சார். அது வந்து அது இப்ப காமராஜர் அவருடைய பிறந்த நாள் தினத்துல கூட சொல்றாரு சார். காமராஜர் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தினுடைய பொற்காலம். அவரு உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ரவுடி உட்கார்ந்துருக்காரு சார். தமிழ்நாட்டுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இங்க ஏற்கனவே வந்து கூலிப்படை வந்து வெட்டி கொள்றாங்க. ஒரு ரவுடி வந்து ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா சத்தியமூர்த்தி பவன் உட்கார்ந்து இருக்காரு சார். இது எல்லாம் எப்படி ஒரு கனெக்டிவிட்டி வருதுன்னு பாருங்க. எப்படி சார் நீங்க ரவுடிகள் எல்லாம் ஒழிப்பீங்க? எப்படி இந்த தமிழ்நாட்டுல இந்த கொலை நகரமாகும் தமிழகத்தை எப்படி காப்பாத்துவீங்கன்னு கேட்கறாங்க. புரியுதுங்களா? இது வந்து சார் எங்க தலைவர் கேட்டது நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் கட்சியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? தாழ்த்தப்பட்டோரை தாக்கி விட்டார் அண்ணாமலை அவர்கள். சார் இந்திய வரலாற்றுல அதாவது நலிவடைந்த இந்த சமுதாயத்தில் இருக்காங்க சொல்றாங்க இல்லையா, தாழ்த்தப்பட்டோர் மக்கள் சொல்றாங்களே, இங்க வந்து நலிவடைந்தாவே வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களை வந்து ஓட்டு வங்கியாவே பாக்குறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய வரலாற்றுல முதல் முறையாக 14 அமைச்சர்களை நாங்க கொடுத்துருக்கோம் சார். அது மட்டும் இல்ல சார், அவரு இவரு உங்க தலைவர் அந்த சார் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகப்படியான அமைச்சர்கள் ஆக்கி அழகு பார்த்த கட்சி சார் பாரதிய ஜனதா கட்சி. அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் குடியரசுத் தலைவர் ஆக்கி அழகு பார்த்த கட்சி சார் பாரதிய ஜனதா கட்சி. சரிங்களா? இல்ல சார், அப்படி எங்களை பார்த்து வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களை அவமானப்படுத்தி விட்டார், தலித்துகளை வந்து ரவுடிகள் என்று சொல்லிவிட்டார். வெக்கம் கட்ட செல்வ பெருந்தகை அவர்களே, அவர் வந்து தலித்து மக்களை பார்த்து சொல்ல, உங்களை பார்த்து நேரடியா சொல்லியிருக்கிறார். செல்வ பெருந்தகை ஒரு ரவுடின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் சார் நானும் சொல்றேன். அவரு தலைவர் அண்ணாமலை வந்து எந்த இடத்துலயும் தனிப்பட்ட முறையில அவர் இப்படி சொல்லவே இல்லையே சார். அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். அவர் எங்க சார் சொன்னாரு அது மாதிரி? அவர் எப்பவும் சொல்ல மாட்டார் சார். உண்மையாலுமே தமிழ்நாட்டுல அனைவருக்குமான ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் சார். அவரை தவிர யாரும் கிடையாது. அனைத்து ஜாதிகளுக்கும் ஒரே தலைவர் சார். அனைத்து இனங்களுக்கும் ஒரே தலைவர். தமிழகத்தினுடைய விடிவெள்ளின்னு சொல்றாங்களா சார், எல்லாருமே இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. விடிவெள்ளி விடிவெள்ளி நாவெளி. உண்மையா இது வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரா சார்? நான் முதலமைச்சர் கூட இது வரைக்கும் சொன்னது கிடையாது சார். 2026 நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியிருக்காரா சார் எங்காவது? அவர் சொல்றாரு, நான் கிடையாதுங்க, நான் முதலமைச்சராக இருக்கா இந்த பதவிக்கு வரல, பிஜேபியை தமிழகத்தினுடைய ஆட்சியில் அமர வைக்கிறதுக்காக வரணும்னு சொல்றாரு. அப்ப கூட அவர் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட சொல்லல சார். புரியுங்களா? இங்க நிறைய பேர் வந்து கருப்பு எம்ஜிஆர் நான் தான் அடுத்து 26 முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? நிறைய பேர் இப்பவே வந்து சின்னவர் பெரியவர்களா நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அடுத்த முதலமைச்சராக தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லவே இல்லை சார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமரா, நேர்மையான ஒரு அதிகாரியா இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் இருக்கிறாருன்னா அது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். வேற யாருக்குமே அந்த அருகதை கிடையாது. 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சரா அமரக்கூடிய இடத்துல அண்ணாமலை மட்டும்தான் இருக்கிறார். வேற யாருக்கு அந்த அருகதை கிடையாது. ஏன்னா அவர்னால மட்டும்தான் இத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். இங்க தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தலைவரா அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இருக்கு. நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கியமைக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.